ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிட் த புக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 5 மோஸ்ட் பாப்புலர் உமன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த கண்டென்ட் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மற்ற வீடியோ மாதிரி கிடையாது. இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்க போகிறேன். அதுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது இந்த வீடியோட பார்ட் 2ல் வந்துட்டு அவங்களோட நேம்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திரா காந்தி. இந்திரா காந்தி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி யாருன்னு மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு தெரியும். இவங்க வந்து ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன். இவங்க வந்து 3rd பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதுவும் ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர், ஆனால் 3rd பிரைம் மினிஸ்டர், ஆனால் ஃபஸ்ட்டு உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவங்க வந்துட்டு 1966 1977 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. அப்புறம் திரும்ப 1980 1984 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு 19 நவம்பர் 1917 பிரயாக்ராஜுங்கிற ஊரில் வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து எப்போ இறந்தாங்கன்னா 31 அக்டோபர் 1984 நியூ டெல்லியில் இறந்து போயிருக்காங்க, அதாவது கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க பாரத் ரத்னா, லின் பீஸ் ப்ரைஸ், அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அப்புறம் கமலா நேரு. இவங்க வந்துட்டு எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களுடைய சோல்ஜர்ஸ் 2 பேர், சீக் சோல்ஜர்ஸ் 2 பேரால் கொல்லப்பட்டாங்க. சத்வந்த் சிங் அப்புறம் பென் சிங் அப்படின்ற 2 சோல்ஜர்ஸால் கொல்லப்பட்டாங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் உமன் இன் இந்தியா அப்படின்னே சொல்லப்படுறாங்க. செகண்ட் ஒன், சாவித்ரி பாய் பூலே. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் இன் இந்தியா. சாவித்ரி பாய் பூலே வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் டீச்சர் இன் இந்தியா. அப்புறம் சோஷியல் ரிஃபார்மர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பொயட்டும் கூட. இவங்களோட ஹஸ்பண்டோடு சேர்ந்து இவங்க உமனுக்காகவும், உமன் எஜுகேஷனுக்காக, உமன் ரைட்ஸ்க்காக நிறைய இடங்களில் போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்டோட முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க 3rd ஜான்வரி 1831 நைகான்ற வில்லேஜ் மகாராஷ்டிராவில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து 10th மார்ச் 1897 பூனே மகாராஷ்டிராவில் இறந்து போயிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் யாருன்னா ஜோதிபாய் பூலே. இவங்க பேரண்ட்ஸ் வந்து லக்ஷ்மி பாய் பூலே, கந்தோஜி நவ்சே பட்லி. இவங்களோட சில்ட்ரன் வந்து யஷ்வந்த் பூலே. இவங்க வந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலை 1848 ஓப்பன் பண்ணாங்க. இவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நிறையா உமன் எஜுகேஷன், உமன் ரைட்ஸ்க்காக போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து மதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் அன்டச்சபிலிட்டிஸ்க்காகவும் போராடி இருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் உமன். 3rd வந்து அருணா ஆசாஃப் அலி. ஸோ இவங்க வந்து ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், எஜுகேட்டர், அப்புறம் ஒரு பப்ளிஷரும் கூட. இவங்க வந்து குவீன் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சால்ட் சத்தியகிரகாலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 16th ஜூலை 1909 கல்கா அப்படிங்கிற இடத்துல ஹரியானாவில் பிறந்திருக்காங்க. 29 ஜூலை 1996 நியூ டெல்லியில் இறந்தும் போயிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் யாருன்னா உபேந்திரநாத் கங்குலி, அப்புறம் அம்பாலிகா தேவி. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஷாஃப் அலி. இவங்க எழுதின புக்ஸில் ஒன்று வந்துட்டு த ரீசர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியன் உமன். அது மாதிரி நிறையா புக்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு மேயர் ஆஃப் நியூ டெல்லி. இவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இவங்க பாரத் ரத்னா, பத்மபூஷன் நிறையா விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் நிறையா மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 21 இயர்ஸ்லேயே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் திரும்ப வெளில வந்துட்டாங்க. இவங்க இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பர்சன். ஸோ இவங்களும் வந்துட்டு எல்லாராலையுமே அறியப்பட்ட ஒரு பர்சன் தான். 4th வந்து கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா வந்துட்டு இவங்க யாருன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு இவங்க ரீசெண்ட் கிடையாது, பட் நம்மளுடைய ரீசெண்ட் இவங்க இப்போ இது வரைக்கும் சொன்னதுக்கு முன்னாடி இருந்தவங்கள விட கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் இறந்து போனவங்க. இவங்க வந்து 17th மார்ச் 1962 கர்னல்ன்ற இடத்துல இந்தியாவில் பிறந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஜீன் பியரி ஹாரிசன். இவங்களோட அம்மா அப்பா யாருன்னா பனராசி லால் சாவ்லாங்கிறவங்க அவங்க அப்பா, சஞ்சோதி சாவ்லா அவங்க அம்மா. இவங்களுக்கு மொத்தம் 4 சிப்ளிங்ஸ். இவங்க தான் யங்கஸ்ட் ஒன். இவங்க வந்துட்டு இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட், அப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரும் கூட. இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் டு ஃப்ளை ஆன் ஸ்பேஸ். அதாவது வந்துட்டு இந்தியன் ஆரிஜின்லேயே பிறந்த ஃபஸ்ட்டு உமன் இவங்க தான். விண்வெளியில் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 2 சிட்டிசன்ஷிப்ஸ் இருந்திருக்கு. இந்தியாவில் 1, யூஎஸில் 1. இவங்க வந்து எப்படி இறந்து போனாங்கன்னா கொலம்பியா ரீஎன்டர் ஆகிறப்போ இறந்து போயிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். 5th ஒன் சரோஜினி நாயுடு. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு உமன் கவர்னர் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் பொயட்டும் கூட. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உமன் கவர்னர் ஆஃப் இந்தியாவும் கூட. இவங்க வந்து பிரிட்டிஷுக்கு எதிர்க்க வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போ பிறந்தாங்கன்னா 13th February 1879 ஹைதராபாத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னா முத்தியாலா கோவிந்தராஜலு நாயுடு. இவங்க பேரண்ட்ஸ் வந்து அஹோரநாத் சத்யோபதியை, அப்புறம் பரதா சுந்தரி தேவி. இவங்களோட சில்ட்ரன் வந்து பத்மஜா நாயுடு. அந்த மாதிரி இவங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைங்க. அதில் வந்து பத்மநாஜா நாயுடுவோட
இவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் என்னென்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இவங்கள வந்து நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி வந்து சொல்லுவார். ஏன்னா இவங்களோட தாட்ஸ், ஐடியா, அப்புறம் போம்லாம் அதுக்கு பேஸ்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக வீடியோ முடிஞ்சிடுச்சு. நான் இந்த வீடியோவில் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கே வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கரெக்டாக ஆன்சர் சொன்னவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் உங்களோட பேரோட. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்டில் லிஸ்னிங் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. பை இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அவர் சேனல்.